அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷப ராசிக்கார நேயர்களே, இது தெய்வம் எடுத்த முடிவு. ஜனவரி 29க்கு பிறகு ஒரு விஷயத்தால உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது. இந்த ஒரு நொடி, இந்த ஒரு நிமிஷம், இந்த ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இந்த ரிஷப ராசிக்காருடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் துன்பங்களும் கஷ்டங்களும் தான். முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரர்ல மனசுல என்ன தெரியுமா ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி, என் உயிரை எடுத்துக்கோ. எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை வாழவே பிடிக்கல. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை. எல்லா இடத்துலையும் என்னை அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. எல்லோரும் முன்பும் நான் தலை குளிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமைங்க தான் ஏற்படுது. யாரும் எனக்கான நபர்களாக இல்லை, யாரும் எனக்காக இருக்க மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமா நின்றுகிட்டு இருக்கேன். செல்வத்தை இழந்தேன், முக்கியமா எனக்கு பிடிச்சவங்களை இழந்தேன், எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தேன். இப்போ யாருமே எனக்கு இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனி நான் எதுக்கு சாமி வாழணும்? இந்த ரிஷப ராசிக்காரர்களை எதற்காக நீங்க படைச்சீங்க? இப்படி எல்லார்கிட்டையும் அவமானப்படுவதற்கும் அசிங்கப்பட்டு துன்பப்படுவதற்காக மட்டுமே தான் நாங்க இருக்கிறோமா? இதுதான் எங்களுடைய வாழ்க்கையா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் உயிரோட இருக்கிறோமா? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா துன்பங்களையும் ஏத்துக்கிட்டு வாழ்றோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பெரிய அளவுல மனசளவுல நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசினுடைய மனசுல நிறைய குழப்பங்களும், முக்கியமா நிறைய நபர்கள் மேல கோபமும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு கோபத்தை யாரிடமும் காமிக்க முடியல. அதுதான் முக்கியமான ஒரு உண்மை. இவர்கள் என்னதான் ரொம்ப கோபப்பட்டாலும், மனசளவுல நிறைய வருத்தங்களையும் கோபத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாலும், இவர்கள் மனசுல இருக்கக்கூடிய இந்த ஒரு கோபத்தை யாரிடமும் வெளியே காமிக்க முடியல. இவங்க காமிக்கணும்னு நினைச்சாலும் அவர்கள் இதை ஏற்றுப்பாங்கன்றதும் தெரியாது. அதாவது இவர்களுக்கு கோபம் நிறைய வரும், அது யதார்த்தமான ஒரு விஷயம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாவே தான் வரும். ஆனா இப்படி வரக்கூடிய இந்த ஒரு கோபம் அப்படின்றது மற்றவர்களுக்கு சாதகமா இருக்குதே தவிர இவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் சாதகமா இல்லை. இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரிடமும் ஒருத்தங்க ரெண்டு பேர் இல்லைங்க, எல்லாரிடமும் ரொம்பவே அந்நுண்ணியமா அன்பை காமிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவர்கள் யாருக்கிட்டையும் வெறுப்பையும் இல்ல கோபத்தையும் அதிகமான காமிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லார்கிட்டையும் இவர்களுக்கு அன்பு காமிக்கணும்ன்றது மட்டுமே தான் தோணிக்கிட்டே இருக்கும். இதனால தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பாக்குறவங்க எல்லார்கிட்டையுமே அன்புங்கிறத அதிகமா அள்ளி காமிச்சிருவாங்க. இந்த அன்பு காமிக்கிறதுனால கடைசியா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா பெரும் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் தான் வாழ்க்கையில சந்திப்பாங்க. ஏன்னா இவர்கள் நம்பிதான் அவங்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. முக்கியமா இவர்கள் போல யாருமே மற்றவங்க மேல அன்பெல்லாம் அதிகமாவே வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல ரொம்பவே அந்நுண்ணியமான அன்பையும் உண்மையான பாசத்தையும் வச்சு உதவிகள் எல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் தேடி வந்து நமக்கு உதவி செய்வாங்களான்னா இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இவர்களே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு இறங்கி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் தான். இப்படி எல்லோருக்கும் எல்லா நேரத்தையும் உதவி செஞ்ச இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கடைசி நிமிடத்துல ஏற்பட்ட விஷயம், எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாளியாகவும் இவர்களை வைத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சுக்கிட்டாங்களே தவிர இவர்களை யாருமே கண்டுக்கவே இல்லைங்க. இப்ப வரைக்கும் தனக்குன்னு எந்த ஒரு உறவும் இல்லை, தனக்குன்னு குடும்பம் இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது, கவலைப்பட வேண்டிய எண்ணங்களும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்குன்னு இல்லைங்க, எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறோன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு நாளை எடுத்துக்கிட்டாலும் சரி இவர்கள் யாருக்காக எதுவும் செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா குடும்பத்தார்களுக்காக எல்லாமே செய்யணுன்றதுக்காக ஓடி போய் மற்றவங்களுக்கு உதவிகளை கண்மூடித்தனமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். எல்லா நாட்கள்லயும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலே நாட்களே கழிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில தாங்க துன்பங்கள் வந்து கடவுள் கொடுத்து அள்ளி அள்ளி அரைச்சிட்டாரு. இதனால வாழ்க்கையவே தொலைச்சிட்டு என்ன செய்வதனே தெரியாம ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்டதாக இருக்காது. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறார்கள்.
அது எந்த அளவுக்கு நல்லதை ஏற்படுத்த போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்களை சந்திக்க போறாங்கன்றது குழப்பமா இருக்கா? நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயமே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஏற்பட்டிருக்கா இல்லையன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படின்ற போது இனி வரக்கூடிய காலங்கள் உண்மையா இருக்குமா இல்லையன்றதை நான் சொல்றேன். முதல் விஷயம், இந்த ரிஷபராசினுடைய ராசி அதிபதி யார்? கடவுள் யார்? ராசி அதிபதி சுக்கிர பகவான், கடவுள் மகாலட்சுமி. சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகாலட்சுமியே கடவுளா வச்சிருக்கீங்க. அப்போ எப்படிங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வ கஷ்டம் ஏற்பட போகுது? நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றங்களை சந்திக்க போறீங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு. அந்த ஒரு பரிகாரம் என்னன்னு நீங்க ரொம்ப குழம்பிக்க வேணாம், கடைசியில நாங்களே சொல்வோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே போதும், சரியா பண்ணாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வெளியே வந்து ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தன் வயசப்படுத்திக்கிட்டு ரொம்பவே பெரிய மாற்றங்களுக்குள்ள செல்வாங்க. சரிங்களா? கவலைப்படாமல் இருந்தாலே போதும். இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல் மாற்றம் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் தெரியுமாங்க ஏற்பட போகுது. காலத்தினுடைய கட்டாயத்தினால உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக தீரும். சின்ன வயசுலேருந்து இவருடைய வாழ்க்கையில பெருசளவுல நோய்கள் என்பது இருந்திருக்காது. ஆனா காலங்கள் கொஞ்சம் வயசு ஏற 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 புதுசா நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒரு நாள் வேலைக்கு போறாங்க அப்படின்ற போது, இல்ல ஒரு வாரம் வேலைக்கு போறாங்கன்ற போது, ஒரு 2 நாள் 3 நாள் கிட்ட வீட்டுல படுக்கையே இருக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. நோயினால அப்படி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு நபர்னா அது இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தான். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இன்னைக்குன்னு இல்லைங்க, அப்பத்துல இருந்தே வேலைக்கு போற நேரங்களையும் சரி, இல்ல படிக்க போற நேரங்களையும் சரி, நோயினால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உபாதைகள்னால வாழ்க்கையில பெரிய பின்னடைவையே சந்திச்சிருக்காங்க. முக்கியமா இவர்களுடைய இந்த நோயின் காரணமாக இவங்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்கள நிறைய நபர்கள் இவர்களை மட்டமாகவும் பேசியிருக்காங்க, இவர்களை விட்டுட்டும் போயிருக்காங்க. காரணம், இப்படிப்பட்ட நோய் வந்தவனா கூட வாழ வந்துட்டோமே அப்படின்னு ஒரு சொல்வார்த்தையால சொல்லி ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இந்த ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில. இனி வரக்கூடிய காலங்கள்ல நோயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள், எனக்கு இந்த நோயினால என்ன எல்லாருமே இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி வட்டப்பட்டீங்கல்ல, இனி எல்லோருமே உங்களை புகழ்ந்து மட்டுமே தாங்க பேசுவாங்க. இழிவா யாரும் பேச மாட்டாங்க. பேசுவதற்கான தகுதிகள் என்பது யாருக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில உயர போறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் வாங்காத கடனுக்கு இவர்கள் கடனை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது வட்டி போட்டு வட்டி அப்படின்னு பல ஆயிரங்கள் இருந்தது பல லட்சங்களாக மாறி இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சில தினங்கள்லேயே அந்த செல்வத்தினுடைய மொத்த கடன் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். அது முக்கியமா சொல்லணும்னா, அதிர்ஷ்டத்தால் இவர்களுடைய வாழ்க்கையில செல்வம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இவருடைய வாழ்க்கையில தெரிய வரப்போகுது. இவள் நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிய வரல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்குவத அளவுக்கு மிகப்பெரிய அந்த செல்வத்தினுடைய மாற்றங்களை வாழ்க்கையில சந்திப்பாங்க இவர்கள். நிச்சயமா சொல்ல முடியும், முழுமையான மனசுடன் சொல்ல முடியுங்க. இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்து செல்வம் கிடைக்கணும்னு நினைச்சு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து இவர்களுக்கான செல்வம் வந்து சேரும். அது மட்டும் இல்ல, செல்வத்தை தேடி இவர்கள் பல நாள் கடன் வாங்கின பிரச்சனையால தேடி ஓடினாங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட தேடி ஓட வேண்டிய அவசியம் என்பது இருக்க போறது கிடையாது இவர்களுடைய வாழ்க்கையில. முக்கியமா சொல்லணும்னா, இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே ரிஷபராசிக்குடைய வாழ்க்கையில தனக்கு அன்புக்குரிய நபர்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆனா நோயினாலையும் செல்வம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் எத்தனை நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு உண்மை என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வ பிரச்சனை இருக்கும் போதும் சரி, இல்ல உங்களை விட்டு நிறைய பேர்கள் ஓடின போதும் சரி, உங்களுக்காக ஒரு சில நபர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவர்கள் தாங்க உங்களுடைய வருங்காலமாவே இருப்பாங்க. இப்ப வரைக்கும் நீங்கள் அவர்களை கொஞ்சம் உதாசீனப்படுத்திக்கிட்டு தான் இருப்பீங்க. அதாவது இவர்களை விட்டு ஓடினவங்களை பிடிச்சி இவங்க தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவங்களை வேணாம்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, என்ன தயவு செஞ்சு என் கூட வந்துடுறேன், நீ இல்லாம நான் ரொம்ப வாழ்க்கையில துன்பப்படுறேன் அப்படின்னு. ஆனா இவர்களுக்காக ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது இவர்களை தேடி இவர்கள் மேல அன்பும் பாசத்தையும் அள்ளி காமிக்கக்கூடிய ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனா இவர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. இனி அந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள். உங்க மேல ஒருத்தங்க உயிருக்குயிரான அன்பையும் பாசத்தையும் காமிக்கிறாங்க அப்படின்ற போது அவர்களை விட்டுட்டு யாருமே வேண்டாம், நீங்களாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓடினவங்களை பிடிச்சி தேடி போனீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கும், எவ்வளவு பெரிய முட்டாளாக நீங்கள் இருக்கிறன்றதை நீங்க உணர்ந்துகிட்டாலே போதும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாற்றம் என்பது ரிஷபராசனுடைய வாழ்க்கையில
கட்டாயமாக ஏற்படும். இனி இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படவோ இல்லை அதை நினைச்சு கஷ்டப்பட்டு துன்பப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்க போறது கிடையாது. முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க. அதை அடுத்து முக்கியமான ஒரு மாற்றத்தை இவர்கள் சந்திக்க போறாங்க. ரொம்ப காலமாகவே ஒரு நல்ல வேலை கிடைக்காம ஒரு சில நேரங்கள்ல எல்லார் முன்னாலையும் அசிங்கப்பட வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலையும் யாரின் முன்னும் அசிங்கப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக வாழ்க்கையிலிருந்து தீர்ந்து நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவர்கள் ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில நஷ்டத்தையும் கொஞ்சம் செல்வத்தால் கஷ்டங்களையும் பார்த்திருப்பாங்க. இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கைகளில் நீங்க ஆக்கிக்க முடியும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, பயப்படாம தைரியமா நீங்க கையாள்வீங்க. அப்படிப்பட்ட திறமைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசினுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் என்பது கனவில் கூட யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடப்போகிறார்கள். ஏன்னா எத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்களா இப்படி வந்தாங்க அப்படின்னு எத்தனை அவர்கள் பொறாமப்பட்டு இவர்களை மொத்தமாவே அழிச்சிருக்காங்க. முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. எல்லா நேரங்களிலும் யார் யாரையும் நம்பி வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இழந்திருக்கீங்க. ஆனா இனி இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இழப்புகள் என்பது குறைந்து எல்லாம் சேர்வையாகவும் சேமிப்பாகவும் ஆரம்பிக்கும். இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தைரியமாக செயல்பட்டாலே போதும். இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்த்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் உங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் என்பது நடக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சாமி நீங்க சொன்னீங்களே ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை சொல்லுங்க சாமி கட்டாயமா, அதை நாங்க செஞ்சாலே எங்களுடைய வாழ்க்கை மாறின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. அது என்னன்னா மொத்தம் 2 விதமான பரிகாரங்களை நீங்க தாராளமாக செய்யலாம். முதலாவதாக செய்ய வேண்டியது உங்களுடைய, அதாவது ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான். ஆனா கடவுள் யாரு? உங்களுடையது மகாலட்சுமியார். அதனால நீங்க வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும், எந்த ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, வாரத்துல வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் காலை பொழுதில் உங்களுடைய வீட்டு கதவை நீங்கள் திறக்கும் போது மகாலட்சுமி தாயே வருக, ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு நீங்க சொல்லிட்டு தொடங்க. முக்கியமா சொல்லணும்னா இதை இந்த ரிஷபராசிக்காரர்கள் காலையில் எழுச்சி விட்டு திறக்கும் போது சுத்தபத்தமா இருக்கணும், குளிச்சிருக்கணும், முக்கியமா ஃப்ரெஷ் பண்ணிருக்கணும். இது போல காலைகள் எல்லாம் முடிச்சிருக்கணும்னு எதுவுமே செய்ய வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இதை செய்வதற்கு முன், அதாவது இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு முன் செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க முழுமையா நம்புறீங்க, அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா இதை நீங்க இப்படி ஒரு வீட்டை திறக்கும் போது, காலையில எழுந்தோடனே திறக்கும் போது மறக்காம சொல்லிட்டு செய்யுங்க. இல்லைங்க நாங்க வந்து காலையில் கதவு திறக்க முன்னாடி எங்க வீட்டில் இருக்கவங்க திறந்துருவாங்க அப்படின்ற போது நீங்க செய்ய வேண்டியது, வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டுல விளக்கேற்றுவாங்க பாத்தீங்களா, அப்படி விளக்கேற்றும் போது அந்த விளக்கத்தோட துண்டுல இரண்டு துண்டு இல்ல 3 துண்டு, அந்த நெய்யோ இல்ல எண்ணெயோ எதுனாலும் சரி, 2 துண்டு 3 துண்டு அளவுக்கு கல்லுப்பு எடுத்து போட வேண்டும். அதுல கல்லுப்பு எடுத்து போட்டதுக்கு அப்புறமா அந்த விளக்கு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லுப்பை நீங்க கரைச்சிருங்க. அப்படி இல்லை கரைஞ்சிருச்சு அப்படின்ற போது அந்த எண்ணெய், அந்த மிச்சம், அதாவது நீங்க தீபம் ஏற்றிய எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு முழுவதுமாக ஏற்றிடுங்க. கொஞ்சம் போல மிச்சமா அந்த எண்ணெய் இருக்குன்ற போது அந்த எண்ணெயை நீங்க தண்ணீர்ல சிறிதளவுக்கு இதாக்கிட்டு வீட்டு முன்பு நீங்க ஊற்றி விட்டுருங்க. சரிங்களா? இதை நீங்க கட்டாயமாக செய்யணும். இப்படி உங்களால செய்ய முடிஞ்சிச்சுன்ற போது உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது நிச்சயமா முழுக்க முழுக்க உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். உங்களால இதை செய்ய முடியாம போகுது அப்படின்ற போது இதை எத்தனை வாரம் வெள்ளிக்கிழமையில செய்யணும் பாத்தீங்கன்னா, சரியா நீங்க இதை 5 வாரம் வெள்ளிக்கிழமையில செஞ்சுட்டு வாங்க. முதல் வாரம், 2வது வாரம், 3ஆம் வாரம், மாசத்துல 4 வாரம் வந்துடும். அடுத்து ஒரு நாள், ஒரு மாசத்துக்கு கடந்துட்டு நீங்க செய்ய போறீங்க, அவ்வளவுதான். இதை முழுமையா நீங்க செஞ்சு முடிக்கும் போது நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில, அதுவும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இனி எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் வாழ முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பரிகாரமானது ரொம்ப விசேஷமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்க போகுது. அதனாலதான் சொல்றோம், இதை நீங்க ரொம்ப எளிமையா செஞ்சு பார்க்கலாம். அப்படி இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியல சாமி, எங்களால இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாம போச்சுன்னு நினைக்கிறேங்கிற போது, அதற்கு மாறாக ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்ற போது நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கக்கூடியதான் இது. இதை யார் வேணாலும் செய்ய முடியும். வருகின்ற இந்த
ஜனவரி 29 அமாவாசை நாள் வருது. அந்த ஒரு நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை முழுமையான மனசோடு நம்பிக்கொண்டு வேண்டிட்டு அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வர வேண்டும். நீங்கள் அங்கிருந்து ஒரு காலடி மண்ணை எட்டு வருவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்த்தி கொள்ள முடியும். அந்த காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க. சரியா 1 வார காலங்கள் இல்ல 2 வார காலங்கள், அதற்கு மேலேயும் இருக்கலாம், தவறுகள் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும்பொழுது இல்ல அடுத்த அமாவாசை வரும்பொழுது அந்த நீரை தண்ணீர்ல போட்டு இல்லைன்னா உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல கொண்டு போய் கூட நீங்க போட்டு வந்துடலாம். அப்படி கோவில் எங்கேயுமே இல்லைன்னா தண்ணீரை போட்டு உங்களுடைய வீட்டு முன்னாடி நீங்க ஊத்தி விட்டுருங்க. நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யார் செய்யறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் இது அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இனி எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில இல்லாமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்து வாரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது கஷ்டங்களை தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.